வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்து ஒரு முக்கியமான தகவலான வெளியிடப்பட்டிருக்கு. இது என்ன தகவல், என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தகவல் போடும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வருமாக வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு ஒவ்வொரு வருடமும் வழங்கப்பட்டு வருகிறது. அதிமுக ஆட்சியில் கடந்த 2021ஆம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்புடன் 2500 ரொக்கம் வழங்கப்பட்டது. அதுவே இதுவரை வழங்கப்பட்ட அதிகபட்ச தொகையாகும். அதனைத் தொடர்ந்து திமுக ஆட்சியில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் ரொக்கம் வழங்கப்பட்டது. ஆனால் இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையின் போது ரொக்கப்பணம் வழங்கப்படாமல் பச்சரிசி, சர்க்கரை மற்றும் கரும்பு உள்ளிட்ட பொருட்கள் மட்டுமே வழங்கப்பட்டன. அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளதால் இதுவரை வழங்காத ரொக்கம் தர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இந்நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பு வருகின்ற ஜனவரி 10ஆம் தேதிக்குள் வழங்கப்படும் என அமைச்சர் காந்தி அவர்கள் கூறியிருந்தார். அத்துடன் 3000 ரூபாய் வழங்க அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் கசிந்த நிலையில் வீடு வீடாக சென்று டோக்கன் விநியோகம் செய்யும் பணிகள் விரைவில் தொடங்க உள்ளது. அதே நேரம் பொங்கல் பண்டிகை செலவுகளை கருதி உரிமை தொகை 1000 ரூபாய் ஜனவரி 9 அல்லது 12ஆம் தேதியை வங்கி கணக்கில் செலுத்த வாய்ப்புள்ளதாக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஸோ பொங்கல் பரிசு தொகையாக ரூபாய் 3000 கிடைத்துவிடும் என்ற நிலையில் இதனுடன் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 கிடைக்கும் என்பதால் தமிழக இல்லத்தரசிகளுக்கு இந்த மாதம் மொத்தமாக ரூபாய் 4000 கிடைக்க வாய்ப்புள்ளது.